இப்போ பாருங்க, ஒழுங்குமுறை சட்டம் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 முக்கிய சரத்துகள். ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தின் கவர்னர் வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வங்காளத்தின் கவர்னர் வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார். அப்புறம் கவர்னர் ஜெனரலுக்கு ஆலோசனை கூற 4 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நம்பர் தேவையில்லைங்க, இது வரைக்கும் கேட்டதில்லை. சரியா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்பிளையும் நம்பர்ஸ் வந்து கேட்டதில்லை. ஸோ அதனால் வேணாம், நம்பர்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டாம். சரியா? இதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆவார். 4 உறுப்பினர்கள் முறையே கிளவரிங், மான்சன், பிரான்சிஸ், பார்வல் ஆகியோர் ஆவர். இதுவும் கேட்டதில்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை. இது நிறைவேற கேட்டிருக்காங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆவார். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முன்பு போல் இல்லாமல் மதராஸ் மற்றும் பம்பாய் மாகாண கவர்னர்கள் வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரலுக்கு கீழ்ப்பட்டவர்கள் மற்றும் கட்டுப்பட்டவர்கள் ஆவார். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அந்த பெங்கால் கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெஞ்சால் ரூல் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியா உள்ள என்டர் ஆகிற வழி. பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணுறது எந்த ஏரியா சொன்னேன்? டியூவல் சிஸ்டம் எங்கே கொண்டு வர்றாங்க? இரட்டையாட்சி முறைங்கிறது எங்கே கொண்டு வர்றாங்க? வங்காளம். சுதந்திரம் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்த ஏரியா என்ன? பாண்டிச்சேரி. சரியா? பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கிறது மெயினாக என்னவாக இருந்திருக்கும்? விவசாயம் தான். சரியா? ஃபார்மிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மெயின் இதாக இருந்திருக்கும். பாண்டிச்சேரியில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா? பெங்காலில் கங்கை நதி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எத்தனையோ போகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளைய வைக்கலாம். ஸோ அதனால் பெங்கால் என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் கோல்டு அப்படிம்பாங்க. பொன் விளையும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு வங்காளம் அழைக்கப்படும். என்ன ரீசன்னா, கங்கை நதி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா செழித்து வளர்கிறது. ஸோ அதனால் விவசாயம் அதிகமாக வளருதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நீங்கள் அதிகமாக போடலாம். அப்போ டேக்ஸுங்கிறது உங்களுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் தான். ஸோ விளைச்சலில் இத்தனை பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போடுவீங்க. வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவை விளையுது அப்படின்னா நீங்கள் 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடைக்குது. இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தான் பெங்காலில் இருந்துக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டல் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. சரியா? இப்போவுமே பாண்டிச்சேரிக்கு என்ன வருமானம் இருக்குது? லிக்யூர் பிஸ்னஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வருமானம். அதை விட்டிங்கன்னா டூரிசம், வேறு ஒன்றுமே இருக்காது. அதனால தான் அதை வந்து யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெங்காலில் கிடைத்த அந்த அந்த லேண்ட் ரெவென்யூவை வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவே கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சால் அது முடியலை. ஏன்னா பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை. ஸோ இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராவின்சஸ் இருந்தாலும் சரியா, நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராவின்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். எதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க? பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். சரியா? இந்த 3 மாகாணம் தான். இந்த 3 மாகாணத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அங்கே வருமானம் அதிகம். சரியா? ஸோ அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்பு போல் இல்லாமல் மதராஸ் மற்றும் பம்பாய் மாகாண கவர்னர்கள் வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரலுக்கு கீழ்ப்பட்டவர்கள் மற்றும் கட்டுப்பட்டவர்கள் ஆவர். புரியுதா? எதனால் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வருது அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, ஒரு தலைமை நீதிபதியும் 3 நீதிபதிகளும் அடங்கிய ஒரு தலைமை நீதிமன்றம் கல்கத்தாவில் 1774 அமைக்கப்பட்டது. இதுவும் கேட்டுக்கிறாங்க. சரியா? மெட்டீரியல் கொடுப்போம். சரியா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தலைமை நீதியாக சர் எலிஜா இம்பே என்பவரும் சாம்பஸ் லமைசர் ஹைட் ஆகியோர் பிற நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டனர். இந்த எலிஜா இம்பே வந்து கேட்டுக்கிறாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா? இந்த சட்டம் கம்பெனி ஊழியர்கள் தனியாக வியாபாரம் செய்யவும் மற்றும் இந்தியரிடமிருந்து அன்பளிப்போ லஞ்சமோ பெறவும் தடை விதித்தது. சொன்னா
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ட்ரேடு பண்ணி அங்கே போய் எம்பி ஆகி பேரனை வந்து பிரதமர் ஆக்கிட்டாரோ அதை தடுக்கிறதற்காக கம்பெனி ஊழியர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் தடை பண்ணுறாங்க. சரியா? இந்த சட்டம் கம்பெனி ஊழியர்கள் தனியாக வியாபாரம் செய்யவும் மற்றும் இந்தியரிடமிருந்து அன்பளிப்போ லஞ்சமோ பெறவும் தடை விதித்தது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி சர்வெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது, சம்பளத்தை வந்து நாங்கள் கூடுதலாக தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் பெய்டு சர்வீஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் பெறக்கூடிய ஒரு அரசு பணி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறது. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம். இந்த பிட் இந்திய சட்டம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதான் பிரதமராக இருக்கிறாரு பிட்டு. அவங்க தாத்தா தான் இங்கே கிளர்க்காக இருந்தார். சரியா? சொல்லப்போனால் ஒரு மெட்ராஸில் தான் இருந்திருப்பார். இங்கே கிளர்க்காக இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்துட்டு இங்கே சம்பாதிச்சதில் அங்கே கொண்டு போய் எம்பி ஆகி பேரனை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆக்கிட்டார். அவர் பேர் அவர் கொண்டு வந்தது தான் அந்த பிரதமர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட் 1784. சரியா? இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் 125 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு. இந்த 125 பேரில் ஒரு 24 பேரை மட்டும் நம்ம எலெக்ட் பண்ணி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வரைக்கும் உள்ள செட்டப், ஆர்கனைசேஷனல் செட்டப் அப்படிங்கிறது இதுதான். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று புதுசாக உருவாக்குறாங்க. இதை உருவாக்குறது யாருன்னா பிரிட்டிஷ் கிரவுன். ஸோ 1773ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி என்னன்னா 125 ஷேர் ஹோல்டர் ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த 125 ஷேர் ஹோல்டரில் ஒரு 24 பேரை மட்டும் எலெக்ஷன் வச்சு டைரக்டர்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த பிட் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்குறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை விட உயர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டவர்கள், அவங்களுடைய அத்தாரிட்டிக்கு கீழே வர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிடுறாங்கன்னா கிரவுன் சொல்லிடுறாங்க. இதில் 6 பேர் தான் மெம்பர், 6 people மெம்பர்ஸ். அதாவது 125 பேரில் 24 பேர் அப்படிங்கிறது எலெக்ஷன் வச்சு அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 24 பேருக்கு மேலே 6 பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுனால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க. சரியா? இப்போ இதில் இந்த பிட் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடுத்து இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதாவது பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 ப்ராவின்ஸ்லையும் யாரை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருந்தது. இப்போ பிட் இந்தியா ஆக்ட் மூலமாக யாருக்கு அந்த கண்ட்ரோல் போயிருதுன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த கண்ட்ரோல் போயிருது. அந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு, கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருது. இதுதாங்க இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுதான். இதில் யாருக்கா டவுட் இருக்குதா? ஆமாம். இது ஆக்சுவலாக இதில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியாது. இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது.
ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டருக்கு பிஏவா போடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஃபார்மட் ஏதாவது இருக்குதா? இவங்கள தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்குதா? யாரை வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? பொதுவாக எதெல்லாம் சீக்கிரட்டாக பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மொரோவர் க்ரௌண்ட போய் யார் கேள்வி கேட்க முடியும்? சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குதா? போயிடலாமா? ஆக்டுக்கு போயிடலாமா? இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட் இண்டியா ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. எரேஸ் பண்ணிடலாமா? சரியா? பிட் இந்திய சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. சரியா? முக்கிய ஷரத்துகள் கட்டுப்பாட்டு வாரியம், அதான் நான் சொன்னேன்ல, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரியா? அது 6 பேர் கொண்ட குழு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியா சம்பந்தப்பட்ட அரசியல் நிர்வாக காரியங்களை கவனிப்பதற்கு கட்டுப்பாட்டு வாரியம் என்ற ஆணையர்கள் அல்லது பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதிய சபை ஏற்படுத்தப்பட்டது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸாக இருப்பாங்க. பிரிட்டிஷ் எம்பிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்தியாவில் கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. இந்த நம்பர்ஸ் தேவையில்லைங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் நம்பர்ஸ் கேட்டதில்லை. இந்திய மாகாணங்களில் கவர்னரின் ஆலோசனை குழு அமைக்க வழிவகை செய்தது. முதலாக இந்தியாவில் இருந்த கம்பெனியின் பகுதிகள் இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகள், பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. கம்பெனி இயக்குநர்கள் குழு இனி வாணிபம் சம்பந்தப்பட்ட அலுவல்களை மட்டுமே கவனிப்பர். அதாவது ட்ரேடு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கிட்ட இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிடுவாங்க. ஏதாவது எந்த மன்னர்கிட்ட போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும், எந்த மன்னர்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணணும், பக்கத்தில் இருக்க மன்னர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்துக்கிடும். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அதில் எந்த வேலையும் கிடையாது. அரசியல் அலுவல்களை கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்துக்கொண்டது. ஏன்னா அதில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸ் இல்லைனா கமிஷனர்ஸ். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கிறவனா யார் இருப்பாங்க? பொலிட்டிஷியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருது. ட்ரேட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்குது. இப்படி 2 வகை அரசாங்க முறையை அறிமுகப்படுத்தியது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1786 ஆண்டு சட்டம். இதில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. என்னன்னு மட்டும் சும்மா தெரிஞ்சு கவர்னர் ஜெனரலுக்கு தனது ஆலோசனை குழுவின் பெரும்பான்மையோரின் முடிவை புறக்கணிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதாங்க இந்த வீட்டோ பவர்னு சொல்கிறது. சரியா? கவர்னர் ஜெனரலே இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் கம்பெனி இயக்குநர்கள் குழுவின் அனுமதியின்றி கவர்னர் ஜெனரல் போர் பிரகடனம் செய்யக்கூடாது. அதாவது கவர்னர் ஜெனரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட படை தளபதியாக செயல்படுறாரு. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்படைகளின் தலைமை தளபதி யார்? முப்படைகளின் தலைமை அதான் குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்படைகளின் தலைமை தளபதி. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னா, இப்போ சீனா மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னா அவங்களே சொல்ல முடியுமா? யாரோட இதுபடி அவங்க செய்யணும்? கேபினெட், பிரதமர் தலைமையிலான கேபினெட் சொன்னால் அதை மட்டும்தான் அவங்க வந்து பதிவு முடியும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை தளபதியாக யார் இருக்கிறாங்கன்னா கவர்னர் இருந்தாலும் கம்பெனியோட இயக்குநர்கள் டைரக்டர்ஸ் சொல்லாமல் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா போர் பிரகடனம் வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு ரீட் மட்டும் கொடுத்துக்கோங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் கொஸ்டின் எதுவும் கேட்டதில்லை. 1786 எதுவும் கேட்டதில்லை. அடுத்தது ஃபுல்லாக வர்றது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட்ஸ். சரியா? கம்பெனி வியாபாரம் செய்வதற்கான முற்றுரிமை 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். முற்றுரிமைனா வேற ஒன்றும் இல்லைங்க, மோனோபொலின்னு சொல்லுவாங்க. எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மோனோபொலின்னு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா நியூக்ளியர் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நியூக்ளியர் இது மட்டும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் எதுவுமே ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்த மாதிரி தெரியல. ஆரம்பத்தில் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோனோபொலி அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ரயில்வே தான் சொல்லுவாங்க. இந்தியன் ரயில்வே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபொலிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கே வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பட் இப்போ அப்படி இல்லை. ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கிட்ட நிறைய கொடுத்துட்டாங்க. சில ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம் குரூப்பே ஒரு ட்ரெயின் வச்சுருக்காங்க. எஸ்ஆர்எம் குரூப்டே ஒரு ட்ரெயின் இருக்குது. சரியா? ஸோ ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா மோனோபொலின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபொலியாக தான் இருந்தது. இப்போ அந்த ஸ்பேஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இஸ்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ
மோனோபோலி அப்படின்னா இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியர் வேணால் சொல்லலாம். கிட்டத்தட்ட ரியாக்டர் எதுவுமே தனியாக இதுகிட்ட எதுவுமே கொடுக்கல, ப்ரைவேட்டில் இன்னும் போகலை, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அந்த இதில் கம்பெனி வியாபாரம் செய்வதற்கான முற்றுரிமை மோனோபோலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்திடம் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விண்ணப்பிக்க வேண்டும். இதுதான் சார்ட்டர் ஆக்டோட நோக்கம், த அப்ஜெக்டிவ் ஆஃப் த சார்ட்டர் ஆக்ட். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. கம்பெனிக்கு 20 ஆண்டுகளுக்கு உரிமை அளிக்கும் முதல் பட்டய சட்டம் 1793இல் கொண்டு வரப்பட்டது. இது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்டோட இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா? கம்பெனிக்கு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிமை அளிக்கும் முதல் பட்டய சட்டம் 1793இல் கொண்டு வரப்பட்டது. முக்கிய ஷரத்துகள்: கம்பெனியின் வியாபார முற்றுரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இச்சட்டப்படி கவர்னர் ஜெனரலுக்கு மாகாணங்களில் அமைதிக்கான நீதிபதியை, ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், நியமிக்க உரிமை கொடுக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆணையர்களின் எண்ணிக்கை 6லிருந்து 5ஆக குறைக்கப்பட்டது. இந்த நம்பர்ஸ் தேவையில்லைங்க, இது வரைக்கும் கேட்டதில்லை, நீங்கள் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? மேலும் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு ஆகும் செலவுகளை இந்திய வருமானத்திலிருந்தே கொடுக்க வேண்டும். இந்த ஆக்ட் வந்து முக்கியங்க. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. சரியா? இந்த 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் மணி வச்சுருக்கிறாங்க. அதாவது வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா அமோகமாக நடக்குது. என்ன காரணம்னா மோனோபோலி, முற்றுரிமை இருக்கிறதுனால அவங்க மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வசதியாக இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஏகப்பட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் வாணிக குழு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூரோப்பில் வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெப்போலியன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவை வின் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய ஒரு எனிமி கண்ட்ரி. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகப்போர் எல்லாத்தையும் வந்து படிச்சிங்கன்னா, அதான் உலகப்போர் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஆகவே ஆகாது. உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் காலனி, எங்கே நம்ம இந்தியாவில் கூட சண்டை போடுவாங்க. சரியா? சரி, ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. அது எல்லாமே என்ன காரணத்தினால வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆகாது அப்படிங்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எங்கேயெல்லாம் ஃப்ரான்ஸ் குடியேற்ற நாடுகளும் இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட குடியேற்ற நாடுகளும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிடுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னா, நெப்போலியன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாக்களை வின் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ நிறைய ஏரியாக்களை அவர் வின் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, மற்ற கண்ட்ரிஸை வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டன் பண்ணுறாரு. யாருமே பிரிட்டன் கூட எந்த விதமான ட்ரேடும் வச்சிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ட்ரேடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ அதனால் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸும் மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் கூட ட்ரேட் வச்சிக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரிட்டனில் இருக்கிற அந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. நம்ம நெப்போலியன் இருக்கிறது இங்கே மற்ற ஏரியாக்களில் நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் க்ரௌன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இங்கிலாந்து பேரரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உடனே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தை சார்ந்த எந்த ஒரு தனிநபரும் இந்தியாவில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியின் வாணிப முற்றுரிமை, இந்த மொனோபோலி ஆஃப் ட்ரேட் ஒழிக்கப்பட்டது. புரியுதா? என்ன ரீசன்னால நெப்போலியன் வந்து அங்கே ட்ரேட் பண்ண விட மாட்டேங்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ண வராங்க. வியாபாரம் செய்யும் உரிமை 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இங்கிலாந்து மக்கள் அனைவரும் இந்தியாவுடன் வாணிபம் செய்யும் உரிமை வழங்கப்பட்டது. ஆனால் தேயிலை, கஞ்சா முதலிய பொருட்களை சீனாவிற்கு விற்பதில் கம்பெனி பெற்றிருந்த முற்றுரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லாபம் இருக்கும். டீலையும் சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபின்லேயும் சரி. இப்போவுமே நீங்கள் பேப்பர் பாருங்கள், மேக்ஸிமம் என்ன இது ரிலேட்டடாக நியூஸ் வருது? ட்ரக்ஸு தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசே அதிகம். சரியா? அந்த ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வச்சுக்கிறாங்க. தேயிலை, கஞ்சா முதலிய பொருட்களை சீனாவிற்கு விற்பதில் கம்பெனி பெற்றிருந்த முற்றுரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப மிஷனரிகள் இந்தியாவிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. சரியா? இது ஒரு தடவை நம்ம கேட்டுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா, எது மூலமாக கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது. கல்கத்தாவில் உள்ள ஐரோப்பியர்களின் நலனுக்காக ஒரு பிஷப்பும் அவருக்கு உதவி செய்வதற்காக 3 துணை அலுவலர்களும் நியமிக்கப்பட்டார்கள். தேவையில்லைங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஷப்பின் நியமனம் இந்தியாவில் திருச்சபை வரலாற்றின் தொடக்கமாக அமைந்தது. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நினச்சதுன்னா இந்த ஆக்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1813. சரியா? இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளில் வாழும் மக்களின் கல்வி, பண்பாட்டு, அறிவியல் வளர்ச்சிக்கு கம்பெனியின் லாபத்தில் இருந்து ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. இது நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. எந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சிவில் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க நிலையமும், இராணுவ ஊழியர்களுக்கு ஆடிஸ்கோம் என்ற இடத்தில் ஒரு பயிற்சி நிலையமும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆடிஸ்கோம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சரியா? இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஸ்கோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பயிற்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இந்த ஆக்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிட்டு செயின்ட் ஹெலினா ஆக்ட் அப்படிம்பாங்க. இந்த செயின்ட் ஹெலினா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு சிறிய தீவு. எ ஸ்மால் ஐலண்ட் இன் அட்லாண்டிக் ஓஷன். அந்த செயின்ட் ஹெலினா அப்படிங்கிற தீவை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அந்த வருஷத்துல தான் வாங்கியிருப்பாங்க. அந்த வருஷம் கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் செயின்ட் ஹெலினா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாளும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பாடியாக மட்டும்தான் இருக்குது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார குழுவாக மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இதில் என்ன மாறுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறுது. ஒரு நிர்வாக சம்பந்தப்பட்ட ஒரு குழுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. சரியா? 1833 ஆண்டு பட்டய சட்டம் செயின்ட் ஹெலினா ஆக்ட் என்று அழைக்கப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய கமர்ஷியல் பாடியாக இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறுது. நீங்கள் எப்போவுமே இந்த பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சரியா? குயிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதோட முக்கியமான சரத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரல் இச்சட்டத்தின்படி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் சொல்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறாங்க. எந்த ஆக்டில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல்னு சொன்னாங்க அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. எந்த ஆக்டில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்னு சொன்னாங்கிறதையும் படிச்சுக்கோங்க. இவரே வங்காளத்தின் கவர்னராகவும் இருப்பார். க்ளோஸ் பண்ணிடலாமா? கவர்னர் ஜெனரலும் அவரது ஆலோசனை சபையும் தங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கும் மாகாணங்கள் மீது மேற்பார்வையிடுதல், கட்டளையிடுதல், கட்டுப்பாடு செய்தல் போன்ற அதிகாரங்களை பெற்றார்கள். இந்தியா முழுமைக்குமான ஒரே வரவு செலவு திட்டம் கவர்னர் ஜெனரலினால் தயாரிக்கப்பட வேண்டும். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் பிரபு ஆவார். இது நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிங். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி அப்படிங்கிறத வந்து நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கேட்குறதா இருந்தால் அதை தான் கேட்பாங்க.
இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் பிரபு ஆவார். யூசுவலாகவே அந்த வில்லியம் பென்டிங்கை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் எல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பார். சதி அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தல். அடுத்தது ஆலோசனை சபையில் கூடுதலாக சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். இதுவும் கேட்டிருக்காங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அப்படிங்கிறது மெக்காலே பிரபு. மாகாணங்கள் தங்களுக்கென சட்டம் இயற்றிக் கொள்ளும் உரிமைகளை இழந்தன. கம்பெனியின் வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்தன. இனிமேல் கம்பெனி இங்கிலாந்து அரசின் சார்பாக நிர்வாகத்தை மட்டுமே நடத்த வேண்டும். அதான் நான் ஏற்கனவே சொன்னது. சரியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பாடி கிடையாது. அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக வந்து செயல்படணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. சீனாவுடன் கம்பெனிக்கு இருந்த முற்றுரிமையும் நீக்கப்பட்டது. போன ஆக்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா டீயும் அபினும் மட்டும் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது தேயிலையும் கஞ்சாவும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் இனி இந்தியாவிற்கான அமைச்சர் மினிஸ்டர் ஃபார் இந்தியன் அஃபேர்ஸ் என்று அழைக்கப்படுவார். குடிமை பணியாளர்களை தேர்வு செய்ய திறந்த போட்டித் தேர்வுகளை அறிமுகப்படுத்த முயற்சி செய்தது. ஆனால் கம்பெனி இயக்குநர்களின் எதிர்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. அது ஒன்றும் இல்லை, ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மற்றவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹையஸ்ட் பெய்டு சர்வீஸ் இன் த வேர்ல்டு. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்களுடைய பசங்களுக்கு தான் அந்த பதவிகள்லாம் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது மற்றவங்க வர்றதை எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ், அதான் கம்பெனி இயக்குநர்களின் எதிர்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. ஏன்னா அவங்க பசங்களை அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்க எதிர்க்கிறாங்க. சரியா? மத்திய சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம் தொடங்க இச்சட்டமே அடிகோலியது. அவ்வளோதாங்க இந்த ஆக்டை பொறுத்தளவில். சரியா? இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா திறந்த போட்டித் தேர்வுகளை அறிமுகப்படுத்த முயற்சி செய்தது. ஆனால் கம்பெனி இயக்குநர்களின் எதிர்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. சரி, இதுக்கு முன்னால் நீங்கள் ஊரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களாம் எப்படி வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா எஸ்பி நினச்சா யாரை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ ஒரு 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 8 வருஷம் இருக்கும் அவர் ரிட்டையர்ட் ஆனார், எஸ்ஏ ரிட்டையர்ட் ஆனார். அவர் எப்படி போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவருக்கு அக்கா மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க, ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னா ஹைட்டு மட்டும் இருக்கான்னு பார்ப்பாங்க, செஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேப்பா ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீருடை பணியாளர் தேர்வாணைய குழுமம்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் அது எப்படி இருந்திருக்கும்? சரியா? அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 125 பேர். அந்த 125 பேரில் ஒரு 24 பேரை மட்டும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு 6 பேர் வர்றாங்க. அந்த இதில் போனால் இப்போதைக்கு 24 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்கிறாங்க. அந்த 24 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 18 பேராக குறைச்சிடுறாங்க. சரியா? எதுலன்னா 1853ல். அதான் இயக்குநர்களின் எண்ணிக்கை 24 இருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. இந்த 18 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னரால் நியமிக்கப்படுவர். முதலாக உள்நாட்டு மக்களுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் சம பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. அதாவது கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் கவுன்சிலில் உள்ள 6 பேரில் 4 பேர் மதராஸ், பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ரா மாகாண அரசாங்கங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இந்திய பாராளுமன்றத்தில் உள்நாட்டு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது.
சரியா? இங்க கொண்டு வந்துடுறாங்க. குடிமைப் பணியாளர்களை தேர்வு செய்ய திறந்த போட்டித் தேர்வுகளை அறிமுகப்படுத்தியது. இந்த ஓப்பன் காம்படிஷன் யார் வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது. சரியா? இந்தியர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இது கேட்டுக்கிறாங்க. இதற்காக 1854இல் மெக்காலே தலைமையில் இந்திய குடிமைப் பணிகள் கமிட்டி அமைக்கப்பட்டது. பொதுவாவே கமிட்டி அப்படின்னா, அது எந்த இயர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கமிட்டிய பொறுத்தவரை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினா 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. கமிட்டி வந்து எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. மோஸ்ட்லி அந்த கமிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து அதுக்கு ஹெட்டோ அவங்க பேர்ல தான் போட்டிருப்பாங்க. ஸோ கமிட்டிய பொறுத்தவரை 2 இது கேட்கலாம். ஒண்ணு, அந்த கமிட்டி வந்து என்ன பர்ப்பஸ்க்காண்டி போட்டிருக்காங்க. பொதுவாவே கமிட்டி வந்து 2 ரீசன் தான் போட்டிருப்பாங்க. ஜென்ரலா. ஒண்ணு எஜுகேஷனுக்காக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லன்னா சிவில் சர்வீஸ் இது சம்மந்தமா வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கேள்வியில கேட்கறது இந்த 2 தவிர வேற எந்த கமிட்டி பத்தியும் கேட்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் இத பொறுத்தளவுல. ஒண்ணு கல்வி சம்மந்தமா இருக்கும். அப்படி இல்லன்னா சிவில் சர்வீஸ் சம்மந்தமா இருக்கும். சரியா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஹெட்டோ அவங்களுடைய பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத கூப்பிடுவாங்க. அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன இயர் அப்படிங்கிறது. சரியா? இத தவிர அதில வேற எதுவும் கேட்க முடியாது. ஓகேங்களா? ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுறீங்க, மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா தான் கேட்பாங்க. மத்தபடி அதில ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? இதற்காக 1854இல் மெக்காலே தலைமையில் இந்திய குடிமைப் பணிகள் கமிட்டி அமைக்கப்பட்டது. சட்டம் இயற்றும் பணிக்காக கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் கவுன்சிலில் மேலும் 6 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். நம்பர்ஸ் தேவையில்லைங்க. கம்பெனி ஆட்சி உரிமை 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படவில்லை. இது முக்கியம். இவ்வளவு நாளும் சார்ட்டர் ஆக்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எவ்ரி 20 இயர்ஸ்க்கு ரினிவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரேடிங் லைசன்ஸை. இதோட நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் கொடுக்கல. வங்காளத்திற்கு தனியாக கவர்னர் நியமனம் செய்யப்பட்டார். கவர்னர் ஜெனரலின் கவுன்சிலின் சட்டம் இயற்றும் பணியும் நிர்வாக பணியும் முதலில் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பார்லிமெண்ட் இருக்குதுங்க. பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இருக்குது. அவங்களுடைய மெயின் ரோல் என்ன? சட்டம் இயற்றுதல் மட்டும்தான் அவங்களுடைய வேலை. சரியா? அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஊழியர்களோட வேலை. குரூப் 1ல போறவங்க, குரூப் 2ல போறவங்க, குரூப் 4ல போறவங்களோட வேலை என்னன்னா, அவங்க போட்டிருக்கிற லாவ இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ நீங்க எஸ்ஐயா போறீங்கன்னா, உங்களுடைய வேலை என்னன்னா, சட்டமன்றத்தில ஒரு லா போட்டுருக்காங்க. அந்த லாவ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவேற்றுறது தான் உங்க வேலை. ஹெல்மெட் போடல, ஃபைன் போடுங்க அப்படின்னா, லால சொல்லியிருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைன் போடுறீங்க. சரியா? ஸோ, அதே மாரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிளியர் கட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அத வந்து கிளியர் கட்டா பிரிச்சுக்கிறாங்க. சட்டம் இயற்றுறதுங்கிறது தனி குரூப்பு. சட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்றது, நிர்வாகத்துக்கு கொண்டு வர்றது, நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தனி குரூப். அதான் கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஜெனரலின் கவுன்சிலின் சட்டம் இயற்றும் பணியும், நிர்வாக பணியும் முதலில் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டது.